தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால தமிழகத்துல உள்ள அனைத்து கட்சிகளுமே பரபரப்பாக செயல்பட்டு கொண்டுமே இருக்காங்க. வேட்பாளர் அறிவிப்பு, பொதுக்குழு கூட்டம், மாநாடு அப்படின்னு அடுத்தடுத்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் பட பிஸியாக இருக்காங்க. குறிப்பாக தாவேகாவுடைய தளபதி விஜய் அவர்கள் சம பிஸியாக இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் அவருடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்துடைய ரிலீஸ் பிரச்சனை, இன்னொரு பக்கம் கரூர் பிரச்சனை இப்படின்னு ஒரே நேரத்துல பல விஷயங்களை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இதற்கிடையில அவருடைய மனைவியான சங்கீதா அவர்கள் வேற விவாகரத்து மனு தாக்கல் பண்ணது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுச்சு. இந்த நிலையில தற்போது தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்களை நாளுக்கு நாள் அறிவித்துக் கொண்டே இருக்காரு. சமீபத்துல கூட புதுச்சேரியை சார்ந்த வேட்பாளர்கள் அறிவிச்சாரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது கட்சியுடைய மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கு. அதுதான் கட்சியுடைய துணைத் தலைவர் பதவி. துணைத் தலைவர் பதவியை யாருக்கு கொடுப்பார் அப்படின்னு பலருமே பெரிதும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் தற்போது தளபதி விஜய் அவர்கள் யாரும் யூகிக்காத விதமாக அவருடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கே துணைத் தலைவர் பதவியை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரா. ஜேசன் சஞ்சய் அவர்கள் தற்போது சினிமாவில் பயணித்துக் கொண்டுமே இருக்காரு. இதுதான் அவருடைய ஆரம்ப கட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில தற்போது அவர் அவருடைய அப்பாவான தளபதி விஜய் அவர்களுடைய கட்சியில இணைந்துள்ளது ரசிகர்கள், பொதுமக்கள் அப்படின்னு அனைவருக்குமே மகிழ்ச்சியான செய்தியாக அமைஞ்சிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.